கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இந்த காலவேளையில் ஒரு செய்தியை குறித்து தியானிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். நீதிமொழியின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, தன் வேலையில் ஜாக்கிரமாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசக்காரர்களுக்கு முன்னாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ஒரு சமயத்திலே கம்பெனியில் வேலையில் உயர்வுக்காக ஒரு போட்டி நடந்ததாம். அந்த போட்டியில் எல்லாருக்கும் ஒரு விதை கொடுக்கப்பட்டது. 3 மாதம் கழித்து இந்த செடியை கொண்டு வாருங்கள் என்று அனுப்பிவிட்டார். எல்லோரும் வீட்டுக்கு கொண்டு போனார்கள். செடி வளரவில்லை என்று சொல்லி அதே மாதிரி செடியை எல்லாரும் விலைக்கு வாங்கிவிட்டார்கள். ஒரே ஒரு நபர் மட்டும் எப்படி இருந்துச்சோ அப்படியே கொண்டு அந்த விதையை கொடுத்து விட்டார். இந்த விதையும் வளரும் இல்லை என்று சொல்லி அப்படியே மண்ணோடி கொண்டு விட்டார். எல்லோரும் பார்த்து இவரை சிரித்தார்கள், கேலி பேசினார்கள். அந்த கம்பெனியுடைய உயர் அதிகாரி வரும்போது எல்லாருடைய செடியும் பார்த்தார். இவருடைய செடி வளர்வதைக் கண்டு அவர் கேட்டார், ஏன் உங்கள் செடி வளரவில்லை? ஐயா, நீங்கள் கொடுத்தது எப்படி தான் இருக்குது, தண்ணி ஊற்றின எல்லாம் பண்ணேன், ஆனால் வளரலை என்று சொன்னார். அப்போது அவர் சொன்னார், நீங்கள் அல்ல, இவரே உண்மை உள்ள ஆள். ஏனென்றால் அந்த விதையானது ஏற்கனவே அவித்த விதையாக இருக்கிறபடினால் அது வளராது என்று சொன்னார். தன் வேலையில் உண்மையாக இருந்தபடியினால் கர்த்தர் அவருடைய தலையை உயர்த்தினார். இந்த காலையில் நம்முடைய வாழ்க்கையில் எதிலே உண்மை இல்லாமல் இருக்குமானால் இன்றைக்கு கர்த்தருக்கு உண்மையாக இருப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். வேலையில் நீசக்காரர்களுக்கு இல்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்போம். கிறிஸ்துக்கள் பிரியமானவர், நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தப் போகிறார். நல்ல ஆண்டவரே, இந்த செய்தி கேட்குற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் அவருடைய தேவைகளை சந்திப்பீராக. அவர் அற்புதங்களை செய்து ஆசீர்வதித்து உயர்த்தும். என்னென்ன தேவைகள் எடுக்கிறார்கள் எல்லா தேவைகள் சந்திக்கப்படும். இயேசுவின் நாமத்தில் இவர்களுக்கு ஒரு அற்புதத்தை அதிசயத்தை செய்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவர் நீசக்காரர்களுக்கு முன்பாக ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். அநேக நாட்கள் இவர் உயர்வுகள் தடைப்பட்டிருக்கலாம். இந்த காலை வேளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.